ஹிஜ்ரி 3வது வருஷம் உஹது மலையடிவாரத்தில் உஹது யுத்தம் நடந்தது. பத்ர் யுத்தத்தில் முஸ்லீம்கள் ஜெயிச்சதுனால காஃபிர்களுக்கு கடுமையான கோபம். அதனால் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழித்தே ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உஹது யுத்தம் நடைபெற்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல்லை ஒருத்தன் உடைச்சிட்டான். அவங்களோட ஒரு பல்லு உடைஞ்சி விழுந்துச்சு. அதனால் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்னா, எவன் அவங்கள பல்ல உடைச்சானோ அவனுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அதே பல்ல, இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பல்ல உடைச்சானோ அதே பல்ல உடைஞ்சி விழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சான். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயசு அடையத்துக்கு முன்னாலேயே அந்த பல்லு என்ன ஆச்சு, உடஞ்சி விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தாலா உருவாக்கி விட்டான். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவங்களை, அவங்கள காயப்படுத்தினவங்களை, அவங்கள நோவினை செஞ்சவங்களை அல்லாஹ் தாலா சும்மா விட்டதே இல்லை. ஒரு வார்த்தையால் நோவினைப்படுத்தினாலும் அவங்கள அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிடுவான், தண்டனை எடுப்பான். உதாரணமாக சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒருத்தன் வலீத் இப்னு முகைரான்னு சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பைத்தியம்னு சொன்னான். அதனால் அல்லாஹு தாலா வலீத் இப்னு முகைராவை பற்றி ஒரு சூறாவில் 9 குறைய சொன்னான். அவனுக்கு அவன் இப்படிப்பட்டவன், பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், நன்மையான காரியங்களை செய்விடாமல் அந்த தடுக்கக்கூடியவன், ஹம்மாதி மஷாய் பினமீம், கோல் சொல்லி திரிபவன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். கடைசியாக 9வது குறைச்சனா ஜனீம், அவன் தப்பான வழியில் பிறந்தவன், விபச்சாரத்தில் பிறந்தவன் எல்லாம் சொல்லிட்டான். இதில் முதல்ல சொல்லப்பட்ட 8 குறையும் அவனுக்கு தெரியும். அந்த குறையெல்லாம் அவன்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதனால் 9வது குறை அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா என்னோட 8 குறைகளை அல்லாஹ் தாலா குர்ஆன் மூலமாக வெளிப்படுத்திட்டானே என்று சொல்லி 9வது குறையை பற்றி உம்மா கிட்ட போய் கேட்டான், நான் யாருக்கு பிறந்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் உம்மா ஒத்துக்கிட்டான், நீ உண்மையான அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை, ஒரு ஆட்டு இடையனுக்கு நீ பிறந்தவன் என்று சொல்லி. அவனுக்கு வெக்கமாக போச்சு. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கூட குர்ஆன் ஓதுறோமே, கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆன் ஓதுறாங்களோ அத்தனை பேரோட வாயாலையும் அந்த வலீத் இப்னு முகைராவை ஜனீம், விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று அல்லாஹ் சொல்ல வச்சுட்டான். இதுதான் அல்லாஹ் கொடுத்த கேவலமான தண்டனை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் மட்டுமில்லை, நபிமார்கள், சஹாபாக்கள், ஒலியாக்கள் விஷயத்தில் யார் தரக்குறையாக ஏதாவது செஞ்சாலும், பேசினாலும், சொன்னாலும், மனசால நினைச்சாலும் அல்லாஹ் தாலா அவங்கள இந்த உலகத்திலையும் பழிவாங்கிடுவான், மறு உலகத்திலையும் பழிவாங்கிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த கெட்ட கூட்டத்தார்களை விட்டு நம் அத்தனை பேரையும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.